அருளமுதமாக வழங்கப்படுகிறது. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சஜேனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா. சீதா கல்யாணத்தின் போது ஜனகர் இந்த ஸ்லோகத்தை கூறித்தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஸ்ரீ பராசர மகர்ஷி தன்னுடைய விஷ்ணு புராணத்திலே புன்னாமா பகவான் ஹரிஹி, உலகத்தில் எந்த பொருளோ யாரோ ஆண் தன்மையோட ஆண்பாலாக இருந்தால் அதெல்லாம் ஹரியனுடைய அம்சம் என்னும், எதெல்லாம் பெண் தன்மையோட பெண்பாலில் உள்ளதோ அவையெல்லாம் அவர்களெல்லாம் மகாலட்சுமியின் அம்சம் என்று கூறுகிறார். அப்ப அனைத்து பெண்களும் மகாலட்சுமியினுடைய அம்சம், அனைத்து ஆண்களிடத்தும் ஹரியனுடைய அம்சம் உள்ளது. இது ஆள் மனிதர்களிடத்தில் மட்டும் இல்லை, எந்தெந்த பொருளிடத்தில் பெண் தன்மை உள்ளதோ, என் பூமி தாய்னு சொல்லுகிறோம், தாய் நாடுன்னு தானே கூறுகிறோம், தாய்மொழின்னு சொல்லுகிறோம். இதை போல பெண்பாலில் வரும் எதுவாக இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய அம்சம். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் அப்புறம் எவ்வளவு பொறுப்புணர்ச்சி வந்துடும். பெரிய பகவான் திருமால் விஷ்ணு அவருடைய அம்சமாம், அவர் துளி என்னிடத்தில் இருக்கு, மகாலட்சுமியினுடைய துளி இவளிடத்தில் இருக்கு என்று கணவனும் மனைவியும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் மதிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். இப்போது நாம் நெடுங்குன்றம் வந்தவாசிக்கும் சேத்துப்பட்டுக்கும் நடுவில் இருக்கும் அழகிய ஊர் சுகர்மலை கிளியாறு நெடுங்குணம் என்று இன்று கொண்டாடப்படுகிறது. இங்கிருக்கும் செங்கமலவல்லி தாயார் சந்நிதி, தாயார் சந்நிதி அடைந்துள்ளோம். தனிக்கோயில் நாச்சியார். உங்களுக்கு முதல்ல வியப்பா இருக்கும், ராமர் சந்நிதியில ஏது தனிக்கோயில் நாச்சியார்? எப்பவும் அருகில் சீதை நின்னிருப்பாள், அமர்ந்திருப்பாள். பட்டாபிஷேக ராமரோ கோதண்ட ராமரோ கல்யாண ராமனோ சீதையோட கூட இருந்துருவார். சீதைக்கு தனி கோயிலே கிடையாதே. அப்படி இருக்கிறச்ச இங்கு செங்கமலவல்லி தாயார் உள்ளாரே என்றால், இங்கே பெருமான் மூலவர் ராமர், யோகராமர். அவருடைய உற்சவருக்கே விஜயராகவ பெருமான் என்னுதான் திருநாமம். ஆனா ஆச்சரியம், விஜயராகவ பெருமாள் கைகளில் வில் பிடித்து கொண்டிருக்கவில்லை. அவர் தன்னுடைய திருக்கைகளை ஸ்ரீனிவாச பெருமானைப் போலே அருள் பாலித்து கொண்டுதான் இருக்கிறார். ஸ்ரீனிவாசனுடைய திருக்கை பிடித்திருக்கும் கோலம் வேறு, ஆனா இவரை சேவித்தோம்னு சொன்னால் அப்படியே சேவிக்கிறாப்புல தான் இருக்கிறது. என ராமன் விஜயராகவனாய் வெற்றி களிப்போடே வந்தார். ஆகையால் கையில் வில் இல்லை. மூலவர் யோகராமனுக்கே கையில் வில் இல்லை, லக்ஷ்மணன் தான் வில் பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த விஜயராகவ பெருமாளுக்கு சிறு மூலவர் உள்ளார், தனி மூலவர். ராமனை தவிர தனியாக மூலவர் சுவாமி எழுந்துருளி உள்ளார். அந்த மூலவருடைய திருத்தேவியார் தான் செங்கமலவல்லி தாயார். எப்ப தனியா விஜயராகவ பெருமாள் இருக்காரோ அவரும் ராமர் திருக்கோலத்தில் இல்லே, ஆனா ராமன்கிற பெயரை ஏந்தி கொண்டிருக்கிறாரோ அந்த பெருமானுக்கு நாச்சியாராய் திருத்தேவியாக செங்கமலவல்லி தாயார். இந்த தாயாருடைய உற்சவமூர்த்தி பெரிய திருமேனியோடே மூலவருடைய கர்ப்ப கிரகத்திலேயே அருகில் வெளி அர்த்த மண்டபத்தில் எழுந்தருளி உள்ளார். இன்னைக்கு தாயார் நாச்சியார் இவர்களை சேவித்துக் கொள்ளும் பேறு பெற்றோம். இந்த மண்டபமும் சிற்ப வேலைப்பாடுகளோட உள்ளது. கோபுரத்தின் கீழேயும் நிறைய வேலைப்பாடுகள், வில்லு விடுறது, அம்பு விடுறது, சுக்ரீவன் சண்டை, ராமன் சண்டை, இதெல்லாம் கோபுரத்தினுடைய நிலைப்படியிலேயே சேவித்துக் கொள்கிறோம். பிராகாரங்கள் நீண்ட பிராகாரம், ராஜவீதி வெளி சுற்று 5வது பிராகாரம், அதுக்கு உள்ளே 4வது சுற்று மாடவீதி பிராகாரம், அதற்குள்ளே தாயார் திருச்சுற்று, இது 3வது சுற்று. இதற்குள் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் 2வது பிராகாரம் உள்ளது. கர்ப்ப கிரகத்தை சுத்தி அருகிலேயே முதல் பிராகாரம் உள்ளது. 5 ஆவரணங்களோடு இருக்கிற அற்புதமான க்ஷேத்திரம் நெடுங்குன்றம் நெடுங்குணம். பக்தர்கள் எல்லாம் கண்டிப்பா, ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லையே, பக்கத்துல தானே. நம்ம மனசுக்கு முதல்ல பக்கத்துல இருக்கணும். இடம் எவ்வளவு தூரத்துல வேணா இருக்கட்டும், நம்ம மனசுக்கு அருகில் இருந்தோம்னால்
ராமனை ரொம்ப வேற திருக்கோலத்தில் செய்ய போகிறோம். நான் முதல் நாளே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இன்னும் அதை விளக்கமாக சொல்லலை. அதை எப்போ ராமரை சேவிக்கிறோமோ அப்போ சேர்த்து தெரிவிக்கிறேன். இன்னும் ராமன் நம்ம சேவிக்கலையே, கொஞ்சம் காத்துருங்கோ, ஆவலோட காத்திருங்கள். சங்கமரவல்லி தாயார் அனுகிரகத்தோட 2 பெண்கள் பேசிட்டு இருக்கிறதா இப்போ பார்க்குறோம். ஒருத்திக்கு வயசு ரொம்ப குறைவு, இப்போ தான் சீதைக்கு வயசு 24 25, 12 வயசுக்கு கல்யாணம். 6 வயசுக்கு சீத்தை கல்யாணம் ஆச்சு. 12 ஆண்டுகள் சுகமே இருந்தார்கள். 6ம் 12ம் 18. இப்போ காட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுங்க, அப்போ 19 வயசு ஆயிருக்கலாம். அவ்வளவு இளைய சீதை. ராமனுக்கு வயசு 12 வயசுக்கு கல்யாணம், 12 வருஷம் சுகமா இருந்தார்கள். அப்போ 24 முடிஞ்சு இப்போ 25 இருக்கலாம். 25 வயசு ராமனுக்கு, 19 வயசு சீதைக்கு. இந்த 2 பேருக்கும் குடுகுடு மூதாட்டி அனசூய உட்கார்ந்து மெதுவே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதைத்தான் அடுத்த சர்க்கம் 118வது சர்க்கம். ஸ்வாத்வேவ முக்தா வைதேகி து அனசூயா நனசூயா பிரதிபூஜ்ய வச்சோ மந்தம் பிரவக்தும் உபசக்கிரமே. அப்போது அனசூய ஒரு கேள்வி கேட்டா, சீதே, நம்ம வெறுமை தானே உட்காண்டிருக்கோம், நல்ல விஷயமா ஒன்று எனக்கு சொல்லேன். நான் உனக்கு பதிவிரதைகள் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி நடந்துக்கணும், தர்மத்தின் வழி நடக்கணும், மற்ற சுகத்துக்குத்தான் கல்யாணம்னு நினைக்க கூடாது, சண்டை சச்சரவு கூடாது, மற்றொருத்தரை பத்தி குத்தம் சொல்லவே கூடாது, குறைச்சலா பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், கணவன் அதர்ம மார்க்கத்துல போனா திருத்தி நல்ல மார்க்கத்துல கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு மனைவிக்கு இருக்கிற தலையாய கடமை என்று இவள் நிறைய உபதேசம் பண்ணா. சீதே, உனக்கு கல்யாணம் நடந்ததாமே, உங்க அப்பா ஸ்வயம்பரம் நடத்தினாராமே, அந்த கதையெல்லாம் ஏதோ காத்து வாக்கில கேள்விப்பட்டேன், நீயே வந்திருக்கியே, இப்போ கொஞ்சம் நிதானமா முழுக்க அந்த கதையை சொல்லு என்று கேட்கிறாள். எந்த பெண்ணுக்குமே எவ்வளவு வயசாயிருந்தாலும் சரி, கல்யாணம் நடந்ததுன்னா ஆறார் வந்திருந்தா, என்ன சீர் பண்ணா, என்ன சனத்தி நடந்தது, என்ன தான வம்பு தும்பு வந்துதா, சம்பந்தி சண்டை நடந்துதா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குமோ இல்லையோ. அனசூயக்கு இப்போ அதிலெல்லாம் ஆசை இல்லை. ராமன் வந்து வில்ல முறித்தார், சீதையை கைப்பிடித்தார், அந்த வீர சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறாள். சீதை நிலத்தில் கேட்க சீதை மெதுவா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள். நைதத் ஆச்சரியம் ஆர்யாயாம் யன்மாம் துவம் அனுபாஷசே விதித்தம் து மமாப்பேதது யதானார்யா பதிர் குரு. எப்படி பதியினிடத்தில் நடந்துக்கணும், கணவனை எப்படி கொள்ள வேண்டும், பெண்கள் எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் என் பெற்றோரும் எனக்கு சொல்லி கொடுத்தார் தேவி. ஆனால் என்னுடைய கணவனிடத்துல நடக்கிறதுல சில கட்டங்கள் இருக்கு. அனசூய ஒரு வார்த்தை சொல்றா, சீதை அதற்கு பதில் பேசுகிறாள். கிட்டத்தட்ட ஒரு சிறு சண்டையே வந்துடுது. இவ்வளவு நன்னா 2 பேரும் பேசியிருந்தாலும் இல்லையோ, இவ சொன்னது ஒன்றும் அவள் அதுக்கு ஒன்று பதில் சொல்ல, கடைசியில சண்டை சமாதானத்தில் முடிந்தது. இங்கேயும் சண்டையா சுவாமி, எங்க போனாலும் சண்டைன்னு பார்த்தா இங்கேயும் சண்டையானா, இந்த சண்டை ஆரோக்கியமான சண்டை, ஹெல்த்தி கிரிட்டிசிசம் என்று சொல்றோமோ இல்லையோ, இது ஒன்றும் குத்தம் சொல்றதுக்காக ஏற்பட்டதே அல்ல. சட்டுன்னு அனசூய சொல்றா, சீதே, உனக்கு பிரதிவிரத்தையா நடந்து காட்ட வேண்டிய தேவையே இல்லை இல்லையா, அந்த நீடே இல்லை, அந்த தேவையே வராதுன்னாள். சீதைக்கு புரியல, நான் ஏன் பதிவிரத்தை இல்லைன்னு சொல்றேன். அனசூய தெளிவுபடுத்துறா, உன்னை பதிவிரத்தை இல்லைன்னு நான் சொல்லல சீதே, நீ பதிவிரத்தையா, நீ கணவனுக்கு உட்பட்டு அவன் எத்தனை தீயவனா இருந்தாலும் ஆனாலும் நீ கற்பு கரசியா பதிவிரத்தையா இருந்து காட்ட வேண்டிய தேவை உனக்கு இல்லைன்னு சொல்றேன்னு அளவள். சீதைக்கு புரியறதுக்கே நழியாச்சு. இந்த தேவை எப்ப தெரியுமா வரும், ஒருத்தர் கற்பு கரசி, இவள் பதிவிரத்தை அப்படிங்கிறத காட்டணும்னால் கணவன் இடத்துல ஏதானு தீமை இருக்கணும், கெட்ட குணம் இருக்கணும், அவர் பொய் சொல்றவரா இருக்கணும், திருடுறவரா இருக்கணும், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட ஆசைப்படுறவரா இருக்கணும், ஏதோ குத்தம் கண்டுபிடிக்கிறவரா இருக்கணும், சுயநலவாதியா இருக்கணும். ஏதான ஒரு குற்றம் இருந்தால் அந்த பெண் அதை பொருட்படுத்தாது முயற்சி எடுத்து அவரை திருத்தி, அது வரைக்கும் தான் எந்த தீமை பக்கமும் போகாமல் பதிவிரத்தையா நடந்து காட்டலாம். கணவனிடத்துல ஏதான ஒரு தீய பண்பு இருக்கணுமே, இருந்தா தானே பெண்ணு பாதிவிரத்தத்தை காட்ட. இங்க வேணும்னு குத்தலா அனசூய என்ன சொல்லிட்டா, பெண்ணே, உன் ராமனிடத்துல எந்த குணத்துக்கு குறைவு, அவரிடத்துல தீய குணம் ஒண்ணுமே கிடையாது, ஆகவே நீ பதிவிரத்தையா நடந்து காட்ட வேண்டிய தேவையே இல்லையே. இதுதான் அவ சொன்னது. இப்போ சீதை கோவம் வந்துடுத்து, நான் என்ன பண்ணுவேன், அவர் எல்லா விதத்துல நல்லவரா இருக்கிறதுக்கு நானா தப்பு, இப்போ அவர் நல்லவரா இருக்கார் வாஸ்தவம். உடனே சீதை மேல இருக்கிற தெய்வங்களை கூப்பி கைகூப்பிண்டு, ஒரே ஒரு நாள் என் கணவனை விட்டு நல்ல பண்புகளை எல்லாம் விலக்கி வைங்கோ, அன்னைக்கு ஒரு நாளாவது நான் பதிவிரத்தேன்னு ஊருக்கு உணர்த்துகிறேன் என்று சீதை பிரார்த்திக்கிறா. தெய்வங்கள் பார்த்தா, நீ பதிவிரத்தேன்னு சொக்கிறதுக்காக ராமன்டேந்து குணங்கள் போகாது தேவி, அவனிடத்துல இருக்கிற குணங்கள் எப்பவும் இருக்கும். அதான் இந்த ஸ்லோகம். இப்போ யத்யப்பேஷ பவேத் பர்த்தா அனார்யோ விருத்தவர்ஜிதா அத்வைதமத்திர வர்த்தவ்யம்
ததாப்பேஷம் அயா பவேத், நான் என் செய்வேன், யத்யப்பேஷம் அவேத் பர்த்தா, என்னுடைய கணவன் என்னைக்காவது ஒரு நாள், அது இன்றா கூட இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் தன் குணங்களை விடுத்து குணம் இல்லாதவனாய் தீயவனாய் இருக்கட்டும், அப்ப சீதை உலகத்துக்கு பதிவிரதை என்று காட்டுவாள் என்று சொல்லுகிறாள். அது தேவையே அவளுக்கு ஏற்படவே இல்லை. என்னைக்காவது தீமை இருந்தான்னா ஓர் நாள் என்றோ கடைசியில் காட்டுக்கு கொண்டு போய் விட்டு வா என்று கர்ப்பிணியான சீதையை லக்ஷ்மணனை ஏவி ராமன் அனுப்பித்தார். அப்போதும் பதிவிரதையாகத்தான் சீதை நடந்து கொண்டாள். சீதையே ராமனிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் சொல்லிவிடுகிறாள். யாம் விருத்திம் வர்த்ததே ராமஹா கௌசல்யாயாம் மகாபலஹ தாவேவன் நிருபநாரீணாம் அந்யாசாமபி வர்த்ததே. தன் ஒரு தாயார் கௌசல்யிடத்தில் நடந்துக்கிறாப்பலதான் எல்லா தாயினிடத்தில் நடக்கிறார். எல்லா பெண்களையும் ஏறிட்டு கூட பார்க்கறது கிடையாது. என் ஒருத்தி தான் அனைத்தும் அவருக்கு. என்னிடத்துல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார். ஓரொரு ஜனங்கள் பிரஜைகளிடத்திலே தாயை போல் தந்தையை போல் அன்பு செலுத்துகிறார். ஆகச்சந்தியாச்ச விஜனம் வனமேவம் பயாவகம் சமாஹிதம் மே ஸ்ரீமே ஸ்வஸ்ரா ஹிருதயே யத்ஸ்திரம் மம. இதோ காட்டுக்கு வந்திருக்கமே, இங்க பாக்குற புலி சிங்கம் ஆடு மாடு இதனிடத்திலேயே அன்போட தான் நடத்துகிறார். என்ன ஜீவ காருண்யம், எவ்வளவு நேர்மை. நூனு அனசூயே எடுத்த செயல் தர்மம்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா அசைக்க முடியாதவரே. அந்த காரியத்தை முடித்தாலே ஒழிய அதற்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் அதுக்கு நான் உதவணும்னு தான் எதிர்பார்ப்பதை தவிர யார் வந்து தடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா அந்த தர்ம காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்தப்புறம் பத்னி பரிஜனங்களையும் விட்டு கொடுக்க மாட்டார். இரண்டுக்கும் ஒரு பாலமா இருந்து ராமன் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கார் என்று குணசாலி ராமன் என் மனைவி கொண்டாடுறா. எந்த கணவனும் பேர் வாங்கணும்னா ஆபீஸ்ல பேர் வாங்கினா மட்டும் போராது, வீட்டுல பேர் வாங்கணும் இல்லையோ. அதே போல மனைவி பேர் வாங்கணும்னா எங்கேயோ பேர் வாங்கி பிரயோஜனம் இல்லை. இப்போ ரொம்ப நன்னா பாடுவார், ரொம்ப நன்னா நாட்டியம் ஆடுவார், ரொம்ப நன்னா சமைப்பார், ரொம்ப நன்னா குழந்தைகளை பார்த்துப்பார், எத்தனையோ பேர் பெண்களுக்கு இருக்கோ இல்லையோ. அவர் வேலைக்கு போற இடத்துல அங்க நல்ல பேர் எடுத்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் கணவனிடத்துல மனைவி பேர் எடுக்கணும், மனைவியினிடத்துல கணவன் பேர் எடுக்கணும். உண்மையா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துட்டு பேர் கொடுத்துடக்கூடாது. நான் அதை சொல்ல வரல. இப்போ உண்மையான அன்பாலே பிரீத்தியாலே பீத்தியாலே இல்லை, பயந்து போய் என்னத்துக்கு என்ன வம்பு, இது நல்லவள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இது ஏன் வம்பு, அவர் நல்லவர் என்ன சொல்றதை பத்தி நான் சொல்லவே இல்லை. இப்போ உண்மையான நேசத்தோட பாசத்தோட பிரீத்தியோட சீதை ராமபிரபாவத்தை கூறுகிறாள். அத்தனை குணம் படைத்தவர் தானே. இந்த இடத்துல வைணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒரு அழகான கருத்து கூறுகிறார்கள். நாம பகவானுக்கு அடிமைகள். எதனால்? என்னை படைத்தார், எனக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கார், வேலை வாங்கி கொடுத்துருக்கார், நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார், பணங்காசெல்லாம் கொடுத்துருக்கார், வீடு வாசல் வாங்கி கொடுத்துருக்கார், வியாபாரம் பகவானுடைய அருளால நன்னா நடக்கிறது, இதனால பெருமாள் நல்லவர் இப்படின்னு சொல்லலாமான்னா இதுக்கு குணகிருத்த தாஸ்யம்னு பேர். அப்படின்னா நல்ல பண்பு இருந்தால் அதனால் நான் அவருக்கு அடியவன். இது அப்போ ரொம்ப நாள் தங்காது. ஏன்னா அதே பெருமாள் சில நாள் குட்டுவார், இத்தனை நன்னா இருக்கும், ஆனால் சட்டுன்னு எல்லாம் இல்லாமல் கூட போயிடும். இது ஏதான ஒரு ஆபத்து வந்துடும், வீட்டில் ஏதானு தப்பானது நகர்ந்து விடலாம், உடனே அவரை கெட்ட பெருமாளாக்கி விடலாமா? ஏன்னா அவர் எனக்கு நல்லதெல்லாம் பண்ணார், பணங்காசெல்லாம் கொடுத்தார், வியாபாரம் நன்னா இருந்தது, நல்ல பெருமாள். இப்போ வியாபாரம் கொஞ்சம் நொடிச்சாப்பில் இருக்கு, அதனால தீய பெருமாள்னா. அப்ப குணங்களை பார்த்து அவன் தலைவன் நான் தொண்டன்னு சொல்லக்கூடாது. அவர் கடவுள்ங்கிறதுக்காக தலைவர், நான் பிரஜே ஜீவாத்மாங்கிறதுக்காக தொண்டன். அதுக்கு தான் ஸ்வரூப கிருத தாஸ்யம்னு பேர். அவர் நான் நான். அதே போல கணவன் நல்லவர், எல்லாம் வாங்கி கொடுக்கிறார், சம்பாதிக்கிறார் என்பதற்காக மனைவி கணவனிடத்தில் விருப்பமோ, அல்லது மனைவி நல்லவள், அழகானவள், சிறந்த குணமுடையவள், ரொம்ப நன்னா வீட்டை பார்த்துக்கிறா என்பதற்காக மட்டும் கணவனோ அன்பு செலுத்தினால் நிலைக்காது. அதுக்கு குணகிருத்தம்னு பேர். ஆனா ஸ்வரூபகிருத்தமா இருக்கணும். அக்னி சாட்சியா கைப்பிடிச்சிருக்கோம், மனைவிங்கிறதுனாலேயே அவள் விரும்பத்தக்கவள். அக்னி சாட்சியா கைப்பிடிச்சிருக்கோம், பதி கணவன்கிறதுனாலேயே அவர் விரும்பத்தக்கவர். இப்படி இருந்தா தான் ஸ்வரூபம் நிற்கும், இதுதான் நிலைத்து நிற்கும். அந்த விஷயத்தை தான் இங்கே நாம புரிஞ்சுக்கணும். ராமன் குணசாலிங்கிறதுக்காக மட்டும் சீதை மனைவியா இருக்கல, ராமன் கணவன்கிறதுக்காக. இப்படி கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு விட்டு பெருமானுக்காக ரெண்டு பேரும் இருக்கிறோம்னு தெரிஞ்சுட்டால் இதோ சங்கமலவல்லி தாயார் அனுகிரகத்தாலே தாம்பத்தியம் மிகவும் சிரிப்பாய் இனிமையாய் மிக ஆனந்தமாக இருக்கும். மேலும் காண்போம்.